Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1051 பார்ட் 2. ஓபன் பண்ணா அவங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டையில அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே ஆச்சு இல்ல. அங்க இருந்த சைபார்க் முதற்கொண்டு எல்லாம் தெரிச்சிருச்சு. அதுவே சொல்லுது என்னங்கய்யா இது ஹெவனே கிராக் ஆயிருச்சுன்னு. இங்க அடி வாங்கி கிடந்த டாக் ஸ்டோமும் கேட் வைப்பரும் அவனுங்க போட்ட சண்டையில கிளவுட் எல்லாமே விலகி போய் மூணு தெளிவா தெரிய ஆரம்பிச்ச உடனே இப்ப வாங்கடா இப்ப வாங்கன்னு சொல்லி பழையபடி மாறிட்டானுங்க. இனி என்ன வெளுத்து வாங்க வேண்டியதானே. இங்க பிக் மாமே என்ன கைடோ அங்க செம ஜாலியா சண்டை போட்டுட்டு இருக்க போல. நடக்கட்டும் நடக்கட்டும், இங்க நானும் என் சண்டை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்க கைடோக்குன்னா கடுப்பாயிருச்சு. ஏன்னா இவனுக்கு ஈக்குவலா நின்று அவனும் சண்டை போட்டுட்டு இருக்கான்ல. இதுக்கு முன்னாடி அடிச்சப்பவே அவன் செத்து இருக்கணும். மறுபடியும் எந்திரிச்சு வந்து எப்படி சண்டை போறான் அவனுக்கு புரியல. அந்த டைம் திடீர்னு யமட்டோ தலையில கைய வச்சுட்டு கீழே வந்துருவான். என்னடானா கடைசி அவங்க ஒரு பயங்கரமான அட்டாக் ஒண்ணு பண்ணாங்கல்ல. அந்த அட்டாக்லங்கும் போது அவனை அட்டாக் பண்ணிட்டு இவ தப்புஸ்டான் தான் நினைச்சுட்டு இருந்தான். ஆனா அடி இவளுக்கும் பலமா தலையில பட்டிருக்குது. ரத்தம் ஊத்துன்னு ஊத்தும். இது தெரிஞ்ச லூஃபி போய் அந்த பயந்தாங்கோலிக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லன்னா இப்படித்தான் உட்காந்து ஓரமா ஒண்ணுக்கு போவான்பா. அதான் அந்த கிறுக்கு பையன் ஐலாண்ட ஸ்டாப் பண்றதுக்கெல்லாம் எதுவுமே பண்ணல. அங்க ஓரமா ஒளிஞ்சுதான் உட்காந்துட்டு இருக்கான். யார பாத்துடா பயந்தாங்கோலின்னு சொன்னேன்னு வேற கோவம். ஓமோ கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத, சட்டு புட்டுன்னு போய் அடுத்த வேலையை பாருன்னு காட்டு கத்துவான். நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும்டா, நீ சொல்லாதேன்னு அவன் ஒரு சைடு காட்டு கத்துவான். பின்னே அவனே ஒரு பயந்தாங்கோலி. சும்மா வாயில வர சுட்டா மட்டும் மனுஷங்க மாறிடுவாங்களா. எனக்கும் பயம் பயங்கரமா இருக்கும்லன்னு சொல்லி புலம்பி தள்ளுவான். உடனே யமட்டோ மேல ஏறி வந்து உட்கார்ந்துகிட்டு மொமனசுக்கே ஒன்னும் பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன், எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துடலாம். இதுக்கு முன்னாடி உன்னை விட்டுட்டு போனதுக்கு நீ மன்னிச்சிரு, ஆனா இனிமேட்டு அப்படி போக மாட்டேன், வா போய் ஒனியேஷிமாவை ஸ்டாப் பண்ணுவோன்னு வெறித்தனமா கிளம்புவாங்க. இப்போதைக்கு லூஃபி அவன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கான். ஐ மீன் இந்த லேண்ட ஸ்டாப் பண்ற வேலை. அப்போ கைடோ பார்த்துட்டு மொமனசுக்கே யமட்டோ எங்க போறீங்க நில்லுங்கன்னு சொல்லி பாஞ்சு அடிக்க போவான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தா கீழே விழுந்துதான் சாகணும். அவன் டிராகன் அவனால பறக்க முடியும். ஆனா பையதான் பயந்து நடுங்கிட்டு இருக்கானே. கண்ணை மூடி ஓகேக்கோ கின்னு என் கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு அவங்கள யோசிச்சு பார்த்துட்டு வேற வழி இல்லாம மேல இருந்து குதிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா குதிக்க மாட்டான். கைடோ வேற அட்டாக் பண்ண வர்றான். சோ யமட்டோ அடிச்சு புடிச்சு போய் அவன் அட்டாக்க தடுப்பான். அவன் என்ன சொல்லுவான்னா கிவ் அப் பண்ணிரு, லேண்ட் ஆஃப் ஆனோ அவ்வளவுதான், இனிமேட்டு அதை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படி இப்படின்னு பயங்கரமா டயலாக் எல்லாம் விடுவான். போடா முட்டா பைய டாடி, கண்டிப்பா லேண்ட் ஆஃப் ஆனோக்கு விடிவு காலம் இருக்குதுன்னு சொல்லுவாளா. அவன் காலை போட்டு கழுத்தோட புடிச்சு அவனை இழுப்பான். சோ லூஃபி அவனை பாத்துக்குவான். இனிமேட்டு இவங்களுக்கு கவலை இல்லைன்னு வைங்க. என்ன இந்த மொமனசுக்கே வந்து பயத்துல ஒட்டுல போய் நின்ன உடனே கால் வலிக்கு கீழே வந்துருவான். அதுவும் கதறிக்கிட்டே விழுவானா. யமட்டோவும் ஒரு ஜம்ப போட்டு அவனோட கொம்ப புடிய ட்ரை பண்ணுவான். நான் முடியல, இவ்வளவு வேகமா கீழே வந்துட்டு இருக்கான். இல்ல நான் சாக போறேன், என் சோழி முடிஞ்சதுன்னு முடிவே பண்ணிட்டான். அட லூசு பையில, நீ டிராகனை கிளவுட புடிச்சு அப்படியே மேல பற, என்னால எப்படி பிடிக்க முடியும்னு கேட்டா நீ டிராகன், உன்னால கிளவுடையே உருவாக்க முடியும், ட்ரை பண்ணு அப்படி இப்படின்னு அவ கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டோன்னே ஆமா இல்ல நான் இப்ப மனுஷன் இல்ல டிராகன் சொல்லி பையன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கான்சென்ட்ரேட் பண்ணுவான். கின்னு ஒக்கிக்கோ அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இப்ப என்னன்னா அவன் டிராகன் தான், ஆனா அவனால பறக்கலாம் முடியாது. டிராகன்ஸ் எல்லாமே கிளவுட உருவாக்கி அந்த கிளவுட கிராப் பண்ணி தான் மேல பறக்குதுங்க. இத சொல்ல அவன் கண்ணை மூடிட்டு அவனே ஃபீல் பண்ணி கிளவுட உருவாக்குவான். அதுக்கப்புறம் அதை கிராப் பண்ணுவான், அப்படியே மேல பறக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் பயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன்னு. இதுக்கு பேரு தான் கிளவுடுங்கிறாங்க. இதோட பேரு ஃப்ளேம் கிளவுடாமா. சரி இப்ப பாத்தீங்கன்னா ஆக்குக்கும் டாக் ஸ்டோமுக்கும் அங்க சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. கேட் வைப்பருக்கும் பெரஸ்பரோக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவங்க சொல்லுவாங்க இல்லன்னு சீன் போட்டுட்டு இருந்தானுங்க. இப்ப மாறிட்டாங்கல்ல, செத்தடான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெரஸ்பரோக்கு பயங்கரமான அடி, கையெல்லாம் சில்லுசிலா தெரிக்குது. அவன் அங்க கதற விட்டுட்டு இருக்காரா. இங்க ஜாக் அட்டாக் பண்றாங்கிற பேர்ல என்னென்னமோ ட்ரை பண்ணுவான். ஆனா மனுஷன் வந்த வேகத்துல வயித்துல ஒரே குத்து, ஐ மீன் கத்திய வச்ச குத்து, அவ்வளவுதான் ஒரு சைடா தெரிச்சிருவான். இதுக்கு மேல அவனுங்களை அட்டாக் பண்ணணும்னு அவசியமே இல்ல, ரெண்டு பேருமே காலி. சுலோங்கா மாதிரி ஒத்த அடி தாங்கல. ஆனா பில்டப் மட்டும் தாறுமாறா பண்ணுவானுங்க. கேட் வைப்பர் பெட்ரோ நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு, இப்படி இறந்து போயிட்டானேன்னு. கேரட் எல்லாம் எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்குதும்பா. இங்க சிசிலியனும் வந்து பார்த்துட்டு கதறி அழுவான். கண்டிப்பா பெட்ரோ இதை நினைச்சு சந்தோஷப்படுவான்னு. அவன் இருக்கும்போது அவன் கூட அப்படி சண்டை போடுவான். இப்ப இருந்துட்டு கதறி அழுகிறானுங்க. இப்ப என்ன இவங்களுக்கு பீதினா எப்ப வேணாலும் இவங்க சுலோங்கா மாறலாம். ஏன்னா மூணு இப்ப முன்ன விட பயங்கர விசிபிளா இருக்குது. அதனால கொஞ்சம் பாத்துருங்க பாரு, ஏன்னா மாறிட்டா அன்கண்ட்ரோலபிள் தான். இங்க டாக் ஸ்டோம் ஜாக் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் இதுதான்டா மிங்ஸோட அடி, நல்லா தரமா இருந்துச்சா கொய்யாலன்னு சொல்லிட்டு போவாரா. இத மேல இருந்து அந்த ஒரோச்சியை பாத்துருவான். அவனுக்கு பயங்கர ஷாக்கு, எது ஜாக்கியே ஜீச்சிட்டாங்களா, அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுகளா அவனுங்க, லீடு பெர்ஃபார்மரை தோக்கடிக்கிற அளவுக்கு இவனுங்க பவர்ஃபுல்லா இருப்பானுங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பதட்டம். ஏன்னா தேவையில்லாம இப்ப அவனுகிட்ட சண்டைக்கு போய் இவனை சம்பவ மாட்டானுங்கன்னா இவனை கொல்லணும் தான் அவனுக்கு ஒரே வெறி. செத்து போயிட்டான்னு நினைச்சனால தான் கம்முன்னு இருக்கானுங்க, இல்ல விரட்டி வெட்டுவானுங்க. இவன் பாத்தீங்கன்னா வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான், ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டான். அப்படியே கட் பண்ணா லூஃபி அவன் கழுத்தை பிடிச்சி லாக் பண்ணி வச்சிருந்தால தூக்கி ஒரே வீசு,
திருச்சு போய் விழுவான். இப்ப என்னன்னா கைடோவுக்கு இந்த கண்ட்ரில இருக்கவங்க எல்லாருமே இவனுக்கு அடிமையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இவனுக்காகவே வாழணும். இவன் என்ன சொன்னாலும் அதை செய்யணும், சாவ சொன்னா சாவணும். அதனால ஒனிஷிமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃப்ளவர் கேபிட்டல் மேல விழ போகுது. அங்க இருக்கவங்க எல்லாம் சாக போறாங்க. அதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் ஆனோவே பைரட் டெம்பரரோட ஒரு நியூ ஒனிஷிமாவா இருக்க போகுது. யாரும் என்னைய தடுக்க முடியாதுன்னு சொல்லி வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான். லூஃபி இப்ப இவனை கூட அடிச்சு சமாளிச்சிருவான். ஆனா இந்த ஐலாண்டை எப்படியாச்சும் தடுத்தாகணும். அதனால டே மோமோ எப்படியாச்சும் இந்த ஐலாண்டை தடுத்துரு அப்படி இப்படின்னு விடாம கத்துன்னு கத்துவான். என்ன பாகன்னு பொழைச்சுக்கிட்டு இருக்க கூலாரு, நடக்க போற சம்பவத்தை நான் தான் சொல்லிட்டேன்ல. அவன்லாம் வெட்டு அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. நீயும் இங்க சாகத்தான் போற. உனக்கு நான் ஸ்பெஷலான ட்ரீட்மெண்டே கொடுக்க போறேன்னு வேற சொல்லுவான். லூஃபிக்கு செம்மையா கடுப்பாவும். சோ ரெண்டு பேரும் இப்ப பவர் எடுத்து மறுபடியும் வேற லெவல்ல சண்டை போட போறானுங்க. இப்ப இவனை தோக்கடிச்சாலும் அந்த ஐலாண்டு ஃப்ளவர் கேபிட்டல் மேல போய் விழுந்துரும். சோ லூஃபியால தனியா இதை பண்ணவே முடியாது. ரெண்டு பக்கமும் வேலை பார்த்தா மட்டும்தான் உண்டு. இதுக்கப்புறம் ஃப்ளவர் கேபிட்டலை காப்பாத்துறாங்களா இல்ல காவு கொடுக்குறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.